சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி இணைகிறார். மேடம் வணக்கம். தற்போது அவசர ஆலோசனையில் இபிஎஸ் ஈடுபட்டிருக்கார். என்ன ஆலோசனை, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? செங்கோட்டையன் முன் வச்சிருக்கக்கூடிய கெடு அப்படின்றது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன நகர்வுகள் அடுத்தடுத்து இருக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் இந்த ப்ரெஷருக்கு எல்லாம் ரெடி பண்ணிய மாட்டார்னு தான் தோணுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறது யூனிட்டிக்கு பாசிபிலிட்டி கிடையாது, அவங்களை எல்லாம் திரும்ப சேர்க்க முடியாது, ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கு காலம் கடந்துட்டதுன்னு சொல்றாரு. மற்றவங்களை ஏதாவது சசிகலாவையோ தினகரனையோ பற்றி பேசுறதுக்கு அவர் தயாராக இல்லை. தினகரன் திரும்பவும் அதிமுகவில் சேரணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் தனியாக ஒரு கட்சியை வச்சிருக்காரு. 2019 தேர்தலையும் 21 தேர்தலையும் அதிமுகவினுடைய மிகப்பெரிய சரிவுக்கு தினகரன் பிரிச்ச வாக்குகள் ஒரு பெரிய காரணம். அதனால அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு சவுத் தமிழ்நாட்டுல. அவரை டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது அப்படி. ஸோ அவரு இங்க உள்ள வரணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு மேபி அந்த செங்கோட்டையன் மென்ஷன் பண்ண மற்றவர்கள் அந்த 6 பேர் அன்னைக்கு சந்திச்சவங்கள மற்ற 5 பேர் இன்னைக்கு எடப்பாடியோடு ஒரு வேளை சந்திப்பார்களே. ஆனால் மீண்டும் இந்த எல்லாரையும் இணைக்கணும், கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்றத அவங்க வலியுறுத்தக்கூடும். ஆனால் முடிவு திரும்பவும் பழனிசாமி அவர்கள் கையில தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த ப்ரெஷருக்கு அடிபணிய மாட்டார்னு தோணுது. என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். ப்ரெஷருக்கு அடிப்பணிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நேற்று தலைவர்கள் மட்டத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க கிட்ட இருந்த அந்த மோதல் நேற்று கிரவுண்ட்ல இபிஎஸ் நேரடியாக விட்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சார வாகனத்தையே மறிக்கிற அளவுக்கு கிரவுண்ட்ல பார்க்க முடிஞ்சது. அந்த வாய்ஸ் எக்கோ ஆகிறதையும் கிரவுண்ட்ல பார்க்க முடியுது. இது எந்த விதமான இம்பாக்டும் இருக்காதா? டிடிவி தினகரன் இன்னொரு விஷயம் சொல்றாரு, எங்களால் அதிமுக வந்தால்தான் என்விஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம், இப்போ எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நாங்கள் யாருக்குனாலும் கூட்டணி அமைப்போம் அப்படின்ற ஒரு ஓப்பன் அப் ஆகுறாரு. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இல்ல, டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி அவருக்கு விஜயோடு கூட்டணி அமைக்கலாம். அவரே இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு சீமானோடு கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு. அவருக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அவர் தனி கட்சியில இருக்கிறதுனால இப்போ இதுல மீண்டும் கட்சிக்குள்ள இணைய வேண்டிய கட்டாயம் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஒருத்தருக்கு மட்டும்தான் அரசியல்ல அவர் அலைவா இருக்கணும் அப்படின்னா அது ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் அந்த தேவை இருக்கிறது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க நான் அரசியல்ல இருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி 2021 தேர்தலுக்கு முன்பே அறிக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்கள சேர்த்துக்கலனாலும் எந்த சிக்கலும் வரப்போறது இல்லை. ஏன்னா அவங்க ஆரம்ப கட்டத்தில இருந்து நேரடி அரசியல்ல எப்போதும் இருந்ததில்லை. அதனால இந்த யூனிட்டிக்கான ப்ரெஷர் இன்னும் அதிகமாக தான் போகுது அவருக்கு. அவர் எனக்கு தெரிஞ்சு பழனிசாமி அவர்கள் இதில் இந்த 10 நாட்களுக்குள்ளாக முடிவெடுக்கவும் மாட்டார், அல்லது அதற்கான பணிகள் தொடங்குமா அப்படின்றதும் கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் இது வரைக்கும் அதுக்கான சிக்னல்ஸ் எதுவுமே கொடுக்கல. நீங்க சொல்ற மாதிரி நேற்றைக்கு அது கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அவர் பிரச்சார வாகனம் மடிக்கப்பட்டது, மறியல் நடந்தது, கருப்பு கொடி காட்டினாங்க, இது மாதிரி எல்லா நிகழ்வுகளுமே இருக்கு. ஆனா இந்த ப்ரெஷருக்கு அவர் எப்படி அடிபணிறாருன்றதை பொறுத்துதான் நம்ம முடிவு செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு அவர் இப்போதைக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப கூடுதலாக 5 முன்னாள் அமைச்சருடைய பேரையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவங்களும் என் கூட வந்தாங்க, அவங்களுக்கும் கடந்த காலத்துல இதே நிலைப்பாடு தான் இருந்தது. இப்ப இவர் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ண மாட்டாரா? இவர் தனியா தான் ஐடென்டிஃபை ஆவாரா கடைசி வரைக்கும், இல்ல ஒரு கேட்டலிஸ்டா இருக்க மாட்டாரா? அவரு செங்கோட்டையனை கேக்குறீங்களா? ஆமா, செங்கோட்டையன் கேட்டலிஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கான ஸ்பேஸ திரும்பவும் அவரோட பேசுவதற்கான ஸ்பேஸ எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும் இல்லையா? நான் உங்களோட பேச வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்க அதுக்கான இடம் கொடுத்தாதானே அது நடக்கும். ஆனா அது நடக்கலன்ற போது அவர் எப்படி திரும்பவும் செங்கோட்டையன் உள்ளுக்கு வருவாரு? எனக்கு தெரிஞ்சு இது இப்போ எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் ஒருங்கிணைத்தால் மட்டுமே இது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.